ஸ்ரீ காமாட்சி சமேத ஐராவதேஸ்வர சுவாமி ஸ்ரீ அழகேஸ்வர சுவாமி திருக்கோயில், அத்திமுகம், ஒசூர். ஐராவத யானை இங்கு வழிபட்டதால் ஐராவத யானையின் முகம் சிவலிங்கத்தில் அமைந்துள்ளது. ஒரே கருவறையில் ஐராவதேஸ்வரரும் அவருக்கு பின்னால் காமாட்சி அம்மன் நின்ற கோலத்திலும் அருள்பாலிக்கின்றனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி அகங்காரத்தை சம்ஹாரம் செய்து ஞானத்தை வழங்குகிறார். எனவேதான் இவர் சம்ஹார தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார். இங்கு 2 மூலவர்கள் உள்ளனர். காமாட்சி சமேத ஐராவதேஸ்வரர் ஒரு மூலஸ்தானத்திலும், அகிலாண்டேஸ்வரி சமேத அழகேஸ்வரர் தனி மூலஸ்தானத்திலும் அருள்பாலிக்கின்றார்கள். தென்மேற்கு மூலையில் மிக பெரிய பழமையான பாம்பு புற்று ஒன்று உள்ளது. ஆரம்ப காலத்தில் மணலால் ஆன இந்த புற்று காலப்போக்கில் இறுகி பாறையாக மாறியதிலிருந்தே இந்த புற்றின் பழமையை தெரிந்து கொள்ளலாம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறை போற்றி. நாம் இப்போது சந்திக்க இருக்கிறது குருக்கள் திரு வேணுகோபால் அவர்களை. மற்ற விஷயங்கள் அவரே விளக்குவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசுதே பவரோகிணாம் விதி சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. இந்த ஊர் பேரு அஸ்திமுகம்னு பேரு. முன்னே அந்த காலத்துல அஸ்திமுகம், இப்போ அத்திமுகமாக கூப்பிடுறா. இந்த கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டு கோயில். இந்த இந்திரன் வந்து வழிபட்டிருக்குது. பின்னால் இருக்கிறது பல்லவர் கால கோயில் இருக்குது. அந்த சுவாமி கோயில் ஐராவதேஸ்வரா, காமாட்சி சமேத ஐராவதேஸ்வரர். ஃப்ரண்ட்ல இருக்கிறது அழகேஸ்வர அகிலாண்டேஸ்வரி சமேத அழகேஸ்வர சுவாமி இருக்கு. சூளகிரியின் பக்கத்துலேயும் வரலாம், பேரிகை பக்கத்துலேயும் வரலாம். இது ஒரு சூரிய பூஜை கோவில். தை மாதம் முதல் வாரத்தில் சூரியனின் கதிர்கள் இறைவனின் மீது பட்டு பூஜை நடக்கிறது. அப்போது சிவனின் முன்பாக எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க நந்தி விலகி சூரிய பூஜை சிறப்பாக நடக்க வழி செய்துள்ளது. சூரிய பூஜைக்காக நந்தியே விலகி இருப்பதால் நவ கிரகங்களும் அமைதியாக அமர்ந்த நிலையில் உள்ளன. இது இக்கோவிலின் ஒரு சிறப்பான அம்சமாகும். சிவலிங்கத்தின் மீது உருவங்கள் பொறிக்கப்படுவது மிக அபூர்வம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் நாகேஸ்வரர் சிலையில் பாம்பு உருவம் இருக்கும். அதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திமுகத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் யானை உருவத்தை கொண்ட லிங்கத்தை தரிசிக்கலாம். இங்கே பிரம்மா, விஷ்ணு, துர்கி, தட்சிணாமூர்த்தி எல்லாம் இதை வச்சுருக்கா. இந்திரன் வழிபட்டிருக்கதோ சுயம்பலிங்கம். இந்திரத்தில் அந்த சுவாமி முகத்திலே வந்து யானை முகம் மாதிரி இருக்கும். இந்திரன் வாகனம் வந்து யானை முகம். இந்திரன் வாகனம் இருந்தாலே இந்த ஊருக்கு அஸ்தி முகம்னு வச்சுருக்கா. இங்கே யாரும் வந்து சுவாமி வேற்றினாலோ அவளுக்கெல்லாம் முக்தி கொடுன்ட்டு அபய கேட்டிருக்கா. அந்த இந்திரனுக்கு பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரம்மாத்தி தோஷத்தினாலே இங்கே சுவாமிக்கு ஐராவதேஸ்வரர் சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த ஊருக்கு வந்து யார் வந்து சுவாமி வேண்டாலோ அவளுக்கு முக்தி கொடுன்னு அபய கேட்டிருக்கா. ரொம்ப பேர் பக்தாதிகள் வரா. தல வரலாறு. விருத்தாசூரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தான். இதனால் வருத்தமுற்ற தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் முறையிட்டனர்.
கோபம் கொண்ட இந்திரன் தனது ஆஸ்தான வாகனமான ஐராவதத்துடன் சென்று விருத்தாசூரனுடன் போரிட்டு அவனை அழித்தான். இதனால் இந்திரனுக்கும் அவனது யானை ஐராவதத்திற்கும் பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக் கொண்டது. பிரம்மகத்தி தோஷம் நீங்க அகஸ்திய நதிக்கரையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என அசரீரி கூறியது. இதனை அடுத்து இந்திரனும் ஐராவதமும் அகஸ்திய நதி ஓடும் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றனர். ஹஸ்தி என்றால் யானை. யானை இங்கு வந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு ஹஸ்திமுகம் என பெயர் வந்தது. இதுவே காலப்போக்கில் மருவி அத்திமுகம் என அழைக்கப்படுகிறது. ஓம் சிவாய நமக. Dim dum da na da dim da na na dim dum da na da dim da na dim dum da na dim dum da na da dim da na na da ni da na. ನಾನು ಒಂದು 5வது ತಲೆಮಾರೆ 250 ವರ್ಷದಿಂದ ಎಂದು ಪರಂಪರೆಯ ಧರ್ಮಕರ್ತ ಅರ್ಚಕರಿಗೆ ಬೇರೆ பண்ணுறேன். Dum da na da dim da na dim dum da na da dim da na dim dum da na da na dim da na da dim da na na da na dim da na da dim da na da na da di na da na na da na dim da na da dim da na na da na da di na da na na da dim da na na da na da di na da na da na dim dum da na da dim da na na dim dum da na dim dum da na da dim da. ಕಾರ್ತಿಕ ಶಿವದೀಪ ಎಲ್ಲ இருக்குது. மார்கழி மாசம் ಶಿವದೀಪ சிவராத்திரி பிரம்மாண்டமாக நடக்கிறது. கார்த்திகை இன்னும் மறுநாள் மட்டும் நடக்கும். 4 ஜாவ அபிஷேகம் எல்லாம் இருக்குது. சவுதி விநாயகர் சவுதி அதெல்லாம் எல்லாம் நடக்குது. வெள்ளிக்கிழமை வந்து துர்கை பூஜை இருக்குது. பிரதோஷ பூஜை வழிபட்டுறது. ஒசூரினெல்லாம் பக்தர்கள்லாம் வரா. இந்த ஊருன்னு வந்து வரா. I am Nandagopal Das. In fact, I am from Kolkata. My son stays here in Bangalore. We had a desire to give a worship here with Lord Rudra, Lord Shiva, and we got information from one renowned person from Bangalore that Mr. Venugopalji is here. He is a renowned priest here. So we are interested to make the worship here. My son is there, Niladri Narayan Das, and son's wife, Sukanya Sarkar. They are staying in Bangalore. So we had a wish that we should have a good fortune for our son and family and my daughter-in-law. And we know that this temple is a very old one. This temple is a very renowned one. It's worshipped by a lot of people here. We are very much overwhelmed with the history of this temple. It's an old temple, we know. So we are interested to come here, and we are happy that we have met here everybody. Mr. Venugopalji was here. He has served a lot, and his procedure of worshipping Lord Rudra and other deities here were very nice and charming. I thank you all for this, and this is a nice opportunity for me to visit here and to talk to you, and giving a message that it's a nice place, and people should come here to give worship and get the blessings of God Rudra. Thank you all.
இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும், எல்லாருக்கும் கோபுரம் கட்டி எல்லாம் முன்னேற்றணும். பக்தாதிகள் வந்து சಹಕಾರ கொடுத்தாக்கா எல்லா வேலையும் ஆகுது. அர்ச்சகர் ஒருத்தர்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. அர்ச்சகர் ஒன்று வாழை சுவாமி நல்ல சேவைகள் சன்னா சுவாமி அபிஷேகம் பண்ணலாம், சுவாமி திருப்தியை வைக்கலாம். ஒரு வாழில் பக்தாதின்னு யார் வராலும் அவளுக்கு சேவை பண்ணி என்ன பிரசாதம் கொடுக்கணும் அதில் கொடுத்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து அனுப்பலாம். அந்த வேலை நாங்கள் பண்ணுறேன். 10 பேர் சಹಕಾರ இருந்தாக்கா எல்லாம் வேலையை பண்ணலாம்.